இனிய வணக்கம் நண்பர்களே. சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் என்ன, உங்களுக்கான சாதகமான பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வெளியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள்னு அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனே, பஞ்சமஸ்தானத்தில் சனினி, ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழிற்ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய்னு வலம் வரப்போகுது. இந்த மாதத்தில் வருகின்ற 11ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதனும் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 14ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ராசிக்கு மாறுது. 15ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா தொழிற்ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரனும் லாபஸ்தானத்துக்கு மாறுது. 16ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து சூரியனும் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 29ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா அயனசைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுது. இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைஞ்சிருக்கு? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவேளை தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறும். இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா சில ராசிக்கு நல்ல பலனையும் சில ராசிக்கு சில குறைபாடுகளையும் ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 4 கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி ஆக போகுது. வருகின்ற 10, 11 ஆகிய 2 தினங்களுமே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. மாத ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. ராசியிலேயே செவ்வாய் வந்து குருவை பார்ப்பதாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கிடுங்க. சுப பலன்கள் அதிகம் நிறைந்த ஒரு மாதமாக அமைய போகுது. காதலன் காதலி உறவுகள் சிறப்பாக அமைய போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு புதிய காதல் பூக்க தொடங்கிடலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய காதலும் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாததும் 8ஆம் இடத்துல அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை திக்குமுக்காட செய்திடுங்க. பங்கு சந்தையில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைத்திடும். பதவி உயர்வுகள் உங்களுக்கு நினைத்தவாறே உங்கள் கை கூடி வருங்க. எதிரிகள் என நினைத்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக மாறிடுவாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து வரக்கூடிய பணம் வரும் திருப்திகரமாக இருக்கும். இழந்த பணங்களை அனைத்து உங்களுக்கு திரும்ப கிடைத்திடுங்க. விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு யோகமாக அமைஞ்சிருக்கு. பணம் திரும்ப கிடைக்க உதவிகரமான ஆட்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. பல விஷயங்களை உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. போட்டிகள் அனைத்தும் விலகக்கூடியதாக இருக்குது. எதிரிகள் எதிர்ப்பு போன்ற எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிப்பீங்க. 12இன் அதிபதினு சொல்லக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு புதனுடன் 12ஆம் இடத்துல உச்சமடைவதால் தூர தேசத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க. பிற்பகுதியில் 15 நாட்களும் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான பயணங்கள் இருக்கலாம். பயணத்தில் நன்மைகள் தாங்க உண்டாகும். செவ்வாய் ராசியில் வந்து அமர்வதாலும் பார்த்தீங்கன்னா எரிச்சல், கோபம், பதற்ற சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு முடிவெடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீங்க. வெளியில் வரும் தன்மை இருக்குதுங்க. கோபத்தில் ஏதாவது பேசி உறவுகளிடமோ நண்பர்களிடமோ விரிசலை ஏற்படுத்திடலாம். தியானத்தை கடைப்பிடிங்க. இந்த விஷயங்கள் மட்டும் மிகுந்த கவனமாக இருங்க. உடல்நல கோளாறுகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மேலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே துணிச்சலாக செயல்பட்டு அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்படுபவர்களாக இருப்பதால் இந்த மாதத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. பயணங்கள் மூலம் உங்களுக்கான லாபம் உண்டாகிடும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்க போகுதுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கான நாட்டம் அதிகரித்திடும். மனோதைரியம் அதிகரித்து காணப்படுவீங்க. புத்தி தெளிவுடன் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்க போகுது. தொழில் தொடர்பான விஷயங்களை அனுகூலமாக தான் நடக்கும்.
உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கூட கிடைத்திடலாம். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்து நீங்கிடும். உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. பிள்ளைகளுடைய மனம் மகிழும்படி தேவையான பொருட்கள் அனைத்தும் நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க. விருப்பங்கள் கைகூடி வரப்போகுது. அக்கம் பக்கத்தினரிடம் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுது. ஆன்மீக நாட்டம் உங்களுக்குள்ள அதிகம் ஏற்படுங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா கட்சி பிரச்சனைகளை இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. எதிர்கட்சியினருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை கூட ஒப்படைக்க நேரிடலாங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை வெற்றி உங்களுக்கு நிச்சயங்க. உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமோ அழைத்து பற்றினா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மூத்த கலைஞர்களிடம் நீங்கள் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றத்துடன் காணப்படுவீங்க. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு கூடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையற்றான பிரச்சனைகள் தலை தூங்க செய்யும். எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது தான். பொதுவான காரியங்களை ஈடுபடும் போது கவனமாக இருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாகவே இருக்கணும். பிள்ளைகளுடைய மனம் பகிலும்படி நீங்கள் அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. நீங்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருங்க. தொடர்ந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் போது மன வலிமையுடன் இருக்கணும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது தாங்க நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் கூட நல்லபடியாக முடியலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் உடல் ஆரோக்கியமும் மனதில் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அவ்வப்போது தடங்கள் ஏற்பட்டு நீங்கிடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். போட்டிகள் நீங்க போகுது. வர வேண்டிய பழைய பாக்கிகளை வசூலித்து முடிப்பீங்க. உத்தியோகத்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுதுங்க. மேல் அதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. திறமையாக செயல்பட்டு அதற்கான பாராட்டையும் பெற போறீங்க. வருகின்ற நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்து தீர்ந்துடும். மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்னாடி சிறிதளவு கற்கண்டு இல்லைன்னா உங்களால் முடிந்தால் பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவதும் ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட தினங்களாக பார்த்தீங்கன்னா 7-8 அமைந்திருக்குதுங்க. சந்திராஷ்டம தினங்களாக 13, 14 அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்த்தீங்கன்னா செவ்வாய், வெள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த நாளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய மத்தியில் உங்களுடைய நண்பர்களோ நல்ல விரும்பிகளுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழலாக இருந்தாலும் அவளுடைய முழு ஆதரவால் நீங்கள் ஆலோசனையின் மூலம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வேலையில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. மாதத்தினுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா அனைத்து வேலைகளையும் நீங்கள் சரியான நேரத்தில் செய்து முடித்திடுவீங்க. உங்களுடைய செயலாளர் சாதனையும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தர்களுக்கும் வணிக வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தங்கள் துறை ரீதியாக பெரிய அளவில் வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. காதல் தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழல் நிலவுதுங்க. உங்களுடைய மன உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் காதலை திருமணத்திற்கு ஏற்றுக்கொள்வாங்க. மனதில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சமநிலையோடு எந்த ஒரு விஷயமாகவும் சரியாக தான் முடிவெடுப்பீங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசாதிபதியாக இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ண அருளையும் பெற்றவங்க நீங்கள் தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையோ சிறப்பாக செயல்படணும்னு நினைப்பீங்க. ராசியுடன் பார்த்தீங்கன்னா இணையக்கூடிய ஒரு பொருத்தமான ராசி என்னன்னா மிதுனம், கும்பம், நெருப்பு ராசிகளாக இருக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு ராசிகள் சிறந்த நட்பு ராசிகளாக இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் சமரச விரும்பக்கூடியவங்களாக இருப்பதால் மற்ற ராசிகளுடன் இணைந்து செயல்படக்கூடிய தன்மையும் உங்களிடம் அதிக அளவில் இருக்குதுங்க.
துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் துலா ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் வகையில் இந்த ராசி நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வெளியே இருக்க பெருமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.